ஆரம்பிக்கலாங்கய்யா. ஆ, குடும்பத்தில் அதிக சவால்களை சந்திப்பது கணவனா மனைவியா அன்றுதான் தலைப்பு. ஆனால் சவால்களை ரெண்டு பேருமே சந்திப்பாங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் வாதிட திறமையை பார்த்து தான் தெரியும். இருந்தாலும் இந்த கணவனை என்ற தலைப்பில் இருந்து முதல்ல முத்துவேல் பிரான்சிஸ் ஐயா அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். அவர் பல சாதனைகளை புரிந்து கொண்டு வருகிறார். ஒரு பொதுநல சேவை செய்பவர். அவரை இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஐயா வாங்க பேசுங்க, நீங்க சிறப்பா பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. தலைப்பு பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க? நீங்க குடும்பத்துல சவால்களை சமாளிப்பது என்ன கணவனா மனைவியா கேட்டிருக்கீங்க. அவன் தந்தையா தாயா கேட்டிருந்தா கொஞ்சம் சிக்கலா போயிட்டு இருக்கோம். ஆனால் கணவனா மனைவியானால கணவன்றதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பெண்கள் கணவர் அணியில இருக்காங்க. அந்த பெண்கள் அணியில எடுத்து பாருங்க, மனைவி அணியில எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஆமா, இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கலந்து இருக்கோம். இதுல இல்லத்தரசிகளும் இல்லத்த அரசர்களும் இணைஞ்சு கணவனுக்காக பேச வந்திருக்காங்க. ஆனா அந்த மனைவிகளே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா கூட்டமானது எல்லாமே பெண்கள் தான் நிக்கிறாங்க. எவ்வளவு பயம் பாருங்க இந்த சமூகத்துல. இதுவே இந்த அணிக்கான வெற்றியாக தோணுது. ஆமா, அதுலயும் நடுவர் பாத்தீங்கன்னா மிக மிக பழம்பெருமையான ஒரு கணவன்மார்களுக்காக போராடக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் மகளுக்கு பக்கம் செய்வார். அவரு மனைவிகள் பக்கம் செய்ய மாட்டார். அவரு நல்ல மகள்களே கொடுத்தா முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிச்சு. ஆனா இது மனைவிகளே கொடுத்ததுனால நிச்சயமா கணவர் பக்கம் தான் நிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, சவால்களை சந்திப்பது இன்றைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்துல இந்த குழந்தைய எல்கேஜி சேர்க்கறதுலேயே பாத்துக்கலாம். பால் வாங்குறது அப்புறம் வரலாம். நம்ம பால் வாங்க போறதே கணவர் தான் வாங்க போறாங்க. விடியும் போதே அவனுக்கு விடிய பாருங்க. எல்லா குடும்பத்திலும் 5 மணி பாத்தீங்கன்னா ரோட்ல சொம்பத்துக்கு போயிட்டு இருப்பாங்க எல்லா கணவன்மார்களும். ஆமா, சவால் அது மிகப்பெரிய சவால். இந்த சவால்களை சமாளிப்பதே பெரிய சவால் அவனுக்கு. இதுல பால் வாங்கல ஆரம்பிச்சு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறது சொந்த காலையிலே தூக்கிறீங்களா? அதுதான் சொல்ல வரேன். சவால் எவ்வளவு சவால் பாருங்க. மிகப்பெரிய சிந்தனை நம்ம தேவையில்ல. நம்ம பெரிய பெரிய குரல் மட்டும் பேச வேணாம். நம்ம இந்த மனைவிகள் பட்டியல கொடுத்துருக்காங்களே, அந்த பேர் எடுத்து பார்த்தாலே அவங்க வீட்டுல இருக்க கணவன்மார்கள்கிட்ட கேட்டாலே முடிஞ்சிடும். எனக்கு எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையே தெரியும் ஓரளவுக்கு. அது அவங்க பேர் சொன்னாலே நான் இதுல ஜெயிச்சிடலாம். அதனால இந்த தலைப்பு கணவன்மார்கள் இப்பயே எழுதி வச்சுட்டு போயிடலாம். அவரு இதுல போராட வேண்டியது வாதிட வேண்டியது வாதங்களே இல்லை. ஏதோ நம்ம வாதத்துக்காக நம்ம நேரத்துக்காக நம்ம பேசலாம். அதாவது ஆனா முதல் இது நம்ம கணவன்மார்கள் இந்த பால் வாங்க போறதுல ஆரம்பிச்சு எல்கேஜில போய் இந்த சீட்டு பிடிக்க உட்காருவாங்க பாருங்க. ஆமா, அந்த துண்டு போட்டு இடம் பிடிக்கிறது விடிய 2 நாள் 3 நாள் உட்காந்துருப்பாங்க. அது ஒரு சவால். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி கடையில பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரச்சனை. இந்தமா புடவை எடுக்க போறது அவரு 4 கணக்குல வெளியே உட்காந்துருப்பாரு. கடைசியா பில்லு வாங்கும் போதுதான் உள்ள போடுவாங்க. இது குறிச்சு நிறைய நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்துருக்குது. அது ரொம்ப ஆராய்ஞ்சு கூட பேச வேண்டியது இல்லை. இளமறை காயா இல்ல கைப்புண்ணு கண்ணாடி தேவைன்ற விஷயத்துல தெளிவா இருக்குது. கணவன்மார்கள் எவ்வளவு உழைப்பும் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுலயே அவங்க கஷ்டப்படுறாங்க. குடும்பத்தை பாத்துக்கிறதுலயே அவங்க ரொம்ப ஒரு இது பண்றாங்க. ஆனா எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஆழமாக நம்ம இலக்கியத்துல எல்லாம் இருக்க தேவையில்ல. நம்ம ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் கணவன்மார்கள் எப்படி எல்லாம் ஏதோ பண்டிகை காலத்துல சொல்லவே தேவையில்ல. ஐயோப்பா, அதனால இவர்கள் படும் துன்பங்கள் எல்லாம் மனதில் கொண்டு நடுவர் அவர்கள் ஒரு ஆணாக இருப்பதனால் தைரியத்தோடு உரிமையோடு கேட்கிறேன், கணவன்மார்களே தான் இதில் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பு வழங்கி பெண்கள் அணியை இப்போதே அவர்கள் தள்ளுபடி செய்து அனைவரையும் வீட்டுக்கு அன்போடு கூட கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. அனுபவபூர்வமா பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. முதல் பேச்சே முத்தான பேச்சா அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நடுவர் ஐயா, நீங்க தான் சொல்லணும். முத்துவின் பேச்சு முத்தாக இருந்தது.